ஹாய் நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்குள்ளே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது, ரேப்பிடோ கேப்டன் ஆப் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, நமக்கு வரக்கூடிய ஆர்டரை வந்துட்டு எப்படி அப்செட் பண்ண அப்புறமா கம்ப்ளீட் பண்ணுறது, நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டருக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எப்படி விட்ரா பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஜாபில் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள ரேப்பிடோ கேப்டன் ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ரேப்பிடோ கேப்டன் ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறமா ஆப் ஒன்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்டட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறமா உங்கள் லாங்குவேஜை வந்துட்டு செலக்ட் பண்ண அப்புறமா ப்ரொசீடுன்னு சொல்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்துட்டு கேட்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூர் ரெஃபர் கோட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னோட வீடியோ கீழே ஒரு ரெஃபர் கோட் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் கோடை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காக ரெஃபர் கோட் வந்துட்டு அப்ளை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா 500 rupees வந்துட்டு உங்களுக்கு போனஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான் ரெஃபர் கோட் வந்துட்டு அப்ளை பண்ண சொல்கிறேன். ரெஃபர் கோட் வந்துட்டு அப்ளை பண்ண அப்புறமா கீழே வந்துட்டு ரிஜிஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ், வெஹிக்கிள் ஆர்சி புக், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேப்பை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறமா உங்கள் டிரைவிங் லைசன்ஸுக்கான ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ண அப்புறமா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரூஃபும் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ண அப்புறமா ப்ரொஃபைல் பிக்சருக்காக ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எடுக்க சொல்லுவாங்க. உங்கள் ஃபேஸ் வந்துட்டு கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 1 hourல உங்கள் ஐடி வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஜாபில் வந்துட்டு ஜாயின் பண்ண அப்புறமா உங்களுக்கு 2 விதமான ஆர்டர் வந்துட்டு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பைக் டாக்ஸி, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் டெலிவரி. இந்த 2 ஆர்டர் தான் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ பைக் டாக்ஸி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, பைக் டாக்ஸி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். டியூட்டி வந்துட்டு ஆன் பண்ண அப்புறமா உங்களுக்காக ஒரு ஜோன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஜோனுக்கு உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹை டிமாண்ட் ஏரியா அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு எனபிள் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக ஆர்டர் வரக்கூடிய லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த லொக்கேஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, பைக் டாக்ஸி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். பைக் டாக்ஸி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா பைக் டாக்ஸி அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்செட், ரைடு, ஸ்கிப் அப்படி சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்கிப்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரைடு வந்துட்டு கேன்சல் ஆகிடும். பேர் டே நீங்கள் வந்துட்டு 2 டைம் தான் கேன்சல் பண்ண முடியும், நோட் பண்ணிக்கோங்க. அப்செட்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கோ டு பிக்கப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் மேப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கஸ்டமர் லொகேஷன்ல வந்துட்டு ரீச் ஆயிடுங்க. கஸ்டமர் லொகேஷன்ல நீங்க வந்துட்டு ரீச் ஆன அப்புறமா அரைவ்டுன்னு சொல்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ரைட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு எனபிள் ஆகும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4 digit OTP வந்துட்டு என்டர் பண்ண சொல்லுவாங்க. கஸ்டமர் கிட்ட இருந்து 4 digit OTP வந்துட்டு கேட்டு வாங்கி டைப் பண்ணிக்கோங்க. OTP வந்துட்டு என்டர் பண்ண அப்புறமா ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த லொக்கேஷனில் கஸ்டமரை ட்ராப் பண்ண அப்புறமா கம்ப்ளீட் ரைடுன்னு சொல்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ரைடுன்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படி சொல்லிட்டு ஷோ ஆகும். அந்த அமௌண்ட் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ண அப்புறமா கலெக்ட் கேஷ் அப்படி சொல்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. ரேப்பிடோ பைக் டாக்ஸியை யூஸ் பண்ணி டெய்லி 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ பேர் கிலோமீட்டருக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். 5 கிலோமீட்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 3 ரூபாய் வந்துட்டு கொடுக்குறாங்க. 5 to 10 கிலோமீட்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 5 ரூபாய் வந்துட்டு கொடுக்குறாங்க. 10 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 8 ரூபாய் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதிக டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டர் வந்துட்டு நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதிகமாக நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ரேப்பிடோ பைக் டாக்ஸியை யூஸ் பண்ணி 1000 ரூபாய்க்கு மேலே டெய்லி கன்ஃபார்ம் ஏர்ன் பண்ண முடியும். ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஜாபில் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 2 ஆர்டர் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். 2 ஆர்டருமே பார்த்தீங்க அப்படின்னா பைக் டாக்ஸி தான். ஃபஸ்ட் ஆர்டர் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 34 ரூபாய் வந்துட்டு கிடச்சிது. 2வது ஆர்டர் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 56 ரூபாய் வந்துட்டு கிடச்சிது.
எனக்கு கிடைச்ச 2 பைக் டாக்ஸி ஆர்டருமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான டிஸ்டன்ஸ் தான். ஒரு ஆர்டருக்கு வந்துட்டு 34 ரூபாய், இன்னொரு ஆர்டருக்கு வந்துட்டு 56 ரூபாய் வந்துட்டு கிடச்சிது. ரேப்பிடோ பைக் டாக்ஸியை யூஸ் பண்ணி ஈஸியாகவே நம்ம மணி வந்துட்டு ஆன் பண்ணிக்க முடியும். பேர் டே நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் 1000 ருபீஸ்க்கு அபோவ் நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணவும் முடியும். ரேப்பிடோ பைக் டாக்ஸி யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய நண்பர்கள்கிட்ட வந்துட்டு கேட்டிருந்தேன். ஸோ அப்போது அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ரெகுலராக ரன் பண்ணுறது கிடையாது, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் தான் நாங்கள் வந்துட்டு ரன் பண்ணுறோம். அந்த டைமிலே நாங்கள் வந்துட்டு 1 ஹவர்லேருந்து ஒரு 3 ஹவர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 400 ருபீஸ் வரை நாங்கள் வந்துட்டு ஆன் பண்ணுறோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அரைவ்டு கொடுத்த அப்புறமா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேஜ் நோட்டு ஷோ ஆகும். டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஐடி அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் இருக்கக்கூடிய 4 டிஜிட் நம்பர் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு சொல்லிக்கோங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு பார்சல் கொடுப்பாங்க. அந்த பார்சலை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண அப்புறமா பிக்கப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுட் வந்துட்டு பிக்கப் பண்ண அப்புறமா கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். கஸ்டமர் லொக்கேஷனில் ரீச் ஆன அப்புறமா ரீச்டுன்னு சொல்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ரீச்டுன்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமருக்கு கால் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கஸ்டமருக்கு கால் பண்ணி ஃபுட்டை வந்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துக்கோங்க. ஃபுட்டு கொடுத்த அப்புறமா டெலிவரின்னு சொல்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுட் டெலிவரி ஆர்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 40 ரூபாய் வந்துட்டு கொடுக்குறாங்க. 5 கிலோமீட்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 40 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். 5 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு ரெவென்யூ வந்துட்டு கிடைக்கும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபாய் ஃபுட் டெலிவரி ஆர்டருக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ரேப்பிடோவை பொறுத்தளவுக்கு 2 விதமான ஆர்டர் வந்துட்டு கொடுக்குறாங்க. பைக் டாக்ஸி, ஃபுட் டெலிவரி. 2 ஆர்டர் நமக்கு வந்துட்டு மாறி மாறி கிடச்சிட்டே இருக்கும் நண்பா. ஸோ 2 ஆர்டர் நம்ம வந்துட்டு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக நம்ம வந்துட்டு ஆன் பண்ண முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. 1 to 3 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் வரை நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் வந்துட்டு டெலிவரி பிக்கப் டெலிவரி பண்ணும்போது கஸ்டமருக்கு கால் பண்ணும்போது விட்ரா பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ரேப்பிடோ கஸ்டமர் கேரை வந்துட்டு எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். டாப்பில் வந்துட்டு 3 ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எது மேலே வந்துட்டு இஷ்யூ இருக்கோ ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேரெக்டாக ரேப்பிடோ கஸ்டமர் சர்வீஸை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ரேப்பிடோ பைக் டாக்ஸியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சென்டிவ் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ டைமிங் வந்துட்டு டாப்பில் கொடுத்துருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 50 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு 15 ஆர்டர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 120 ரூபாய் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான இன்சென்டிவ் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு டெய்லியே ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, ரேப்பிடோ கேப்டன் ஆப்லேருந்து எப்படி விட்ரா பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். டாப்பில் 3 ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறமா ஏர்னிங்ஸ் அண்ட் ரெடீம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறமா வேலட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி வேலட்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு ஷோ ஆகும். இந்த அமௌண்ட் வந்துட்டு எப்படி நமக்கு வந்துட்டு கிடைக்குது அப்படின்னா, நம்ம வந்துட்டு பைக் டாக்ஸி ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆர்டர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது கஸ்டமர் வந்துட்டு கையில் தான் காசு கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஃபுட் டெலிவரி ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது 40 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்து நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலட்டில் தான் வந்துட்டு ஆட் ஆகும். வேலட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மேனுவலாக நம்ம வந்துட்டு விட்ரா பண்ண முடியும். வீக்லி 2 டைம்ஸ் நம்ம வந்துட்டு விட்ரா பண்ணலாம். ஸோ மினிமம் 1 ரூபாய் இருந்தால் கூட நம்ம வந்துட்டு விட்ரா பண்ணிக்க முடியும். இந்த ஆரோ மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா யூபிஐ ஐடி வந்துட்டு ஆட் பண்ணி விட்ரா பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கொடுக்குறாங்க. ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஜாபில் வந்துட்டு நிறைய நண்பர்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா நண்பர்கள்ட்டையும் நான் கேட்டிருந்தேன். ஸோ ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டையும் கேட்டிருந்தேன், பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டையும் கேட்டிருந்தேன், ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டையும் கேட்டிருந்தேன். நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ 1 to 3 ஹவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் வரை ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அதிக மணி வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ.